எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கொழுப்பு சத்தை பத்தி. நார்மலா பொதுவா என்னன்னா, கொழுப்பு சத்து அப்படின்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு, சிக்கன் மட்டன் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தான் கொழுப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கு இருக்கு. அப்போ நிறைய சர்க்கரை சாப்பிட்றவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வருதா என்ன? சர்க்கரை ஒரு அளவுக்கு மேல் அதிகமானால் அது கொழுப்பாத்த சேமிப்பாகும். ஸோ கொழுப்பு சத்தில் 5 விதம் உண்டு. அந்த 5 விதமும் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு நாம ஒரு 6 மாசத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா நாம அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் உங்களுக்கு டயட். இப்போ சக்கரை நோய் வந்துட்டா உடனே பால் வேண்டாம், தயிர் வேண்டாம், சிக்கன் மட்டன் வேண்டாம், நெய் வேண்டாம்னா எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? அப்படி கிடையாது. உங்களுக்கான கொழுப்பு சத்துக்கள் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான். இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லிபரலா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் லேசா கூடி இருக்கு அப்படின்னா அதற்கான சில உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு சொல்லுவோம். கொஞ்சம் சொல்லக்கூடிய அளவு கூடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொழுப்பு சத்து மாத்திரைகள் போட்டு அந்த கொழுப்பு சத்தை நாம் குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய கொழுப்பு சத்து LDL அப்படின்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அது கெட்ட கொழுப்புங்க. அது 100க்கு கீழே இருக்கணும். இந்த ஒன்றை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு 100க்கு கீழ் இருந்தால் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. 100லிருந்து 130 வரைக்கும் நார்மல் சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்து இரத்த குழாய் அடைப்பு வந்துருமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற நாம கொழுப்பு சத்தை ஒரு 100க்கு கீழ் இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவது, அது உணவில் பண்ணினாலும் சரி, மாத்திரைகள் போட்டு பண்ணினாலும் சரி, அதை நம்ம பார்த்துக்கணும். கொழுப்பு சத்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்த பிறகு ஒரு மாசம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா போதும். அது கொழுப்பு சத்து மாத்திரை எத்தனை மில்லிகிராம் போடுறது அப்படிங்கிறது அந்த இடத்தில் முடிவாகும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உணவுக்கும் கொழுப்பு சத்துக்கும் நேரடி தொடர்பு படுத்தி பார்க்காமல், சர்க்கரை நோயின் இருந்தால் கொழுப்பு சத்து செக் பண்ணிக்கணும். 2 அண்ணன் தம்பி மாதிரி. சர்க்கரை மஞ்சள் பொடி மாதிரி இரத்த குழாயில் படிந்தால் கொழுப்பு வெண்ணெய் மாதிரி படியும். இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து உருண்டு திரண்டு இரத்த குழாயை அடைக்கும். ஸோ அப்போ சர்க்கரைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம கொழுப்பு சத்துக்கும் கொடுக்கணும். சர்க்கரைங்கிறது சீக்கிரம் ஏறி இறங்குறதுனால ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாம் செக் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. ஆனா கொழுப்பு சத்து அப்படி அல்ல. கொழுப்பு சத்து பார்க்கணும் அப்படிங்கும் போது அதை நீங்க ஹெசிடேட் பண்ணாம உங்க மருத்துவர் பரிந்துரைக்கும் போது கம்பல்சரியாக கொழுப்பு சத்து பரிசோதனை நீங்க செய்ய வேண்டும். அதை அடிப்படையாக வச்சுதான் நீங்க சிக்கன் மட்டன் சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமா, பால் சாப்பிடலாமா, நெய் சாப்பிடலாமாங்கிறதுக்கான பதில் இருக்கும். பொதுவா நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது, நீங்க எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு நாங்க பரிந்துரைக்க முடியாது. ஸோ கொழுப்பு சத்து பரிசோதனை அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி.